அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய அரபு நாடுகளில் தொழுகை நேரத்தில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை வெடிக்க செய்த ஈரான் ராணுவம் அடிக்கடி எழுப்பப்பட்ட சைரன் ஒலி, பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட பரபரப்பு தகவல், மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் தினாரின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது. அடுத்து புது விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் விசா போன்ற விசாக்களில் உள்ளவர்கள் குவைத்தை விட்டு செல்ல முடியுமா, அதுபோல குவைத்திற்கு நுழைய முடியுமா? அடுத்து விமான டிக்கெட் மற்றும் ஏர்போர்ட் தொடர்பான தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 25 ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை கண்டறிந்து அழித்துள்ளதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரானால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதுபோல 25 ட்ரோன்களில் 15 ட்ரோன்கள் விண்ணிலே அழிக்கப்பட்டது. 8 ட்ரோன்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் விழுந்துள்ளது. 2 ட்ரோன்கள் மட்டுமே எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையை தாக்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. குவைத்தில் நேற்று பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டதால் சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. இதனால் பெருநாள் தொழுகை ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலையே குவைத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழ வைக்கப்பட்டது. குவைத்தை இந்த மாதிரி தாக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன் குவைத் மன்னரை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய அரபு நாடுகளை விட ஈரானுக்கு அருகிலே குவைத் இருப்பதால் அடிக்கடி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு குவைத் உள்ளாகிறது. சண்டையை ஆரம்பித்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவன் நாட்டில் சேஃபாக வச்சிருக்கான். இதில் பாதிக்கப்படுவது என்னமோ ஜிசிசி நாடுகள் தாங்க. இந்த சண்டையின் இறுதியில் யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டும்தாங்க பெனிஃபிட். ஏன்னா ஈரானை நாசமாக்கினால் இஸ்ரேலுக்கு சந்தோஷம். ஏன்னா ஈரானை அழித்து விட்டால் மிடில் ஈஸ்டில் அவன் வச்சது தான் சட்டம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதில் ஆயுத விற்பனையில் செம்மையாக சம்பாதிப்பான். அது ஏன்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் இப்போ பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா ஆயில் ரெஃபினரி மற்றும் எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளது. அதுபோல் ராணுவ உபகரணங்களும் அழிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுதான் அமெரிக்காவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இதை வச்சு அவன் அரபு நாடுகளே ஆயுத விற்பனை செய்து சம்பாதிப்பான் பில்லியன் கணக்கில். இது நம்மளை விட அரபு நாடுகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாத நிலையில் அரபு நாடுகள் உள்ளது. அடுத்த தகவல், குவைத் தினாருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு தற்போது உயர்ந்து வருகிறது. அதாவது ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பானது 303 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இன்னும் வளைகுடா சண்டை அதிகமான நாட்கள் தொடர்ந்தால் இந்த இந்திய ரூபாயின் மதிப்பானது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால குவைத்தில் உள்ள இந்தியர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரி அதிகமானாலும் இந்தியாவில் விலைவாசி அதிகமாக இருக்குங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, இப்போ குவைத் ஏர்போர்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எப்போ ஓப்பன் ஆகணும்னு யாருக்கும் தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கிருந்தா இந்தியா இலங்கைக்கு போகிறாங்க. ரிட்டர்ன் அதே போல் சவுதி அரேபியா வழியாக குவைத் வராங்க. இதில் புது விசா தொழிலாளர்கள் மற்றும் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா வைத்திருப்பவர்கள் கேன்சல் பண்ணிட்டு குர்ஸ் அடிச்சுட்டு போகிறவங்க இவங்களும் சவுதி அரேபியா வழியாக இந்தியா இலங்கைக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வேலிட் பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் சவுதி அரேபியா வழியாக செல்கிறார்கள். அதுபோல் ரிட்டர்ன் வராங்க. மற்றபடி புது விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் விசா கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாம் சவுதி அரேபியா வழியாக போகவும் முடியாது, வரவும் முடியாது. அதனால் அவசரப்பட்டு டிக்கெட் போட்டு உங்கள் பணத்தை இழக்காதீங்க. இன்ஷால்லா குவைத் ஏர்போர்ட் திறக்கப்பட்டால் தான் அனைத்து தரப்பினரும் குவைத் வர முடியும். அதுபோல் விசா எக்ஸ்பைரி ஆகணும்னு பயப்படாதீங்க. விசா எக்ஸ்பைரி ஆனவர்களுக்கு 3 மாதம் கூடுதலாக விசா எக்ஸ்டென்ஷனை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் வழங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் லாட் ஆஃப் பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு இந்த முக்கியமான தகவல் தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதுபோல் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை செல்பவர்கள், அதே போல் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட்டுகள் பெற முடியும். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 303 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இது நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 967 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 820 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.